ஸோ நமக்கு தெரிஞ்ச 4 பேர் 4 நல்ல விஷயம் சொல்லியிருப்பாங்க. இதுவும் நல்லா இருக்கே, இதை ஒரு 4 பேருக்காச்சும் சேர்க்கணும், ஒரு 40 பேருக்காச்சும் சொல்லணும், வீடியோ போட்டு அட்லீஸ்ட் ஒரு 400 பேராச்சும் பார்க்கணுன்ற அந்த யோசனையில் ஓப்பன் பண்ணது தான் இந்த சேனல். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவளமில் இருக்க பேராமோட்டரி. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம். ஃபர்ஸ்ட் வீடியோவே நமக்கு எது பயமோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒயிட் அண்ட் ரெட் ஃப்ளாக் தான் பேராகிளைடிங்கோட ஸ்பாட்டிங் ஏரியா. நம்ம இங்கே ரீச் ஆனதும் அவங்க வந்து காற்றோட லெவல்லாம் செக் பண்ணுறாங்க. விண்டு ஒரு ரேஞ்சுக்கு வந்தால் தான் அவங்க வந்து ரைடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மக்களே நம்ம பயப்படவே தேவையில்லை, இது 100% சேஃப் தான். நான் 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா பறப்போம்னு. நான் நடக்கிற வேகத்திலே தெரியும் நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன்னு. நான் போய் உட்காந்துதும் அவங்க வந்து நல்லா பேசிகிட்டே வந்து சீட் பெல்ட்ஸ்லாம் போடுவோம். கொஞ்சம் பயம்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனும் கொடுத்தாங்க. நான் கோப்ரோ கேட்டதுனால அவங்க கோப்ரோவும் ப்ரொவைட் பண்ணாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. இந்த வீடியோ வந்து அவங்க 2 daysல நமக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பாயெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். flytoday.in இது வந்து அவங்க வெப்சைட்டோட நேமு. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் நினச்சதை விடவே வந்து டேக் ஆஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு குட்டி பேர்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு மேலே ஏற ஏற எக்ஸைட்மெண்ட் லெவலும் ஏறிட்டே இருந்துச்சு. மேலே வந்தாச்சு. பின்னாடி அந்த கர்வ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் ஹேஸ் மை ஹார்ட்னே சொல்லுவேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஆப்போசிட்டில் பலத்தை காற்று அடிக்கவும் நல்லா கோப்ரோவை பிடிக்கவே முடியல. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ பெயினாகவும் இருந்துச்சு. இந்த பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு காற்றுலேயே மிதந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், அது அட்வென்ச்சராகவும் இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ரைடாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போக போக வானெல்லாம் மேகம் என் ஹெல்மெட் பந்துடுமோன்னு சோகம்னு இருந்துச்சு. ஸோ மேக் ஷுர் நீங்கள் இந்த ரைட் போனீங்கன்னா ஹெல்மெட் டைட்டாக போடுங்க. நான் லூஸாக போடுறதால எனக்கு ஒரே அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஒரு சைட் நானும் பறந்துட்டு இருந்தேன், என் ஹெல்மெட்டும் பறந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வியூவை பாருங்கள். இந்த சைட் ப்ளூவிஷாகவும் இந்த சைட் க்ரீனிஷாகவும் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் பே பண்ணதுக்கு வர்த் ஃபார் த மணினே நான் சொல்வேன். இந்த ரைட் 12 years சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்பும் வந்து ட்ராவல் பண்ணலாம். அட்லீஸ்ட் 60 kg ஆச்சும் இருக்கணும். சப்போஸ் 2 சில்ட்ரன்ஸ் 40 kg இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஒன்றாவே ட்ராவல் பண்ணலாம். நான் போனப்போ வந்து 2 சில்ட்ரன்ஸ் ஒன்றா தான் ரைட் பண்ணிட்டு வந்தாங்க. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ட்ராவல் பண்ணலாம். ஸோ செம்ம என்ஜாயபிளாகவும் இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அவங்களுக்கு. இந்த ரைடோட காஸ்ட் 2 பேக்கேஜாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று சில்வர் பேக்கேஜ், ஒன்று கோல்டு பேக்கேஜ். சில்வர் பேக்கேஜில் வந்து 5 மெம்பருக்குள்ளே போனோன்னா ஒரு பர்சனுக்கு 2800. கோல்டு பேக்கேஜில் வந்து 6 மெம்பர்ஸ்க்கு மேலே போனோன்னா ஒரு பர்சனுக்கு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பர் ஹெட்டுக்கு வந்து 300 லெஸ் ஆகுது. இதோட டியூரேஷன் வந்து 8 to 10 minutes. 2800 வந்து போதுமா, இது வர்த்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு வியூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது வர்த் ஃபார் த மணினே நான் சொல்வேன். என் ஹெல்மெட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அண்ணாவே வந்து அப்புறம் போட்டு விட்டாங்க. அப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். இவ்வளோ போராட்டத்துக்கு நடுவுலையும் எனக்கு பிடிச்ச வியூ எது பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் வியூ தான் என் ஃபேவரட்னே நான் சொல்வேன். 2800 பே பண்ணதுக்கு வர்தியான மூமெண்ட் எது இருந்துச்சுன்னா, மேலே வானம், கீழே கடல், திரும்பினா ஒரு சன்செட், நடுவில் நான் இயற்கையோட இயற்கையா மெய் மறந்து போற மாதிரி ஒரு பிளிஸ்ஃபுல் வியூங்க. எனக்கு ஒரு மெமரபிள் ஈவினிங்காகவே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் மூமெண்ட்ஸ்லாம் நம்மளே உருவாக்கிக்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ விசிட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ டைம் லேப்ஸில் பார்க்கலாம். At last நினைச்சபடியே ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இட்ஸ் ஆல் டன் ஃபார் த டே. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை மக்களே. இதே மாதிரி நீங்களும் என் கூட சேர்ந்து நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.